அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, சமகாலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் வக்ஃபு திருத்த மசோதா. இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்பது சாதாரண சொத்துக்களாக இன்றைய அரசு நினைத்து கொண்டிருக்கின்றது. வக்ஃப் என்பது இறைவனுக்காக, இறைவனுடைய அன்பிற்காகவும், இறைவனுடைய அந்த பொருத்தத்தை பெறுவதற்காகவும், தன்னுடைய சொத்திலிருந்து சமுதாயத்திற்காக, பொது மக்களுக்காக விட்டு சென்ற ஒரு சொத்திற்கு வக்ஃபு சொத்து என்று சொல்லப்படும். இறந்ததற்கு பிறகும் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சொத்தாக வக்ஃபு சொத்து இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த வக்ஃபை எதிர்த்து எதிர்ப்புவாதிகள் செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. எப்படிப்பட்ட வக்ஃபாக, எப்படிப்பட்ட தியாகத்தை முஸ்லீம்கள் செய்தார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான். மந்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனா, யார் அல்லாஹுடைய பாதையில் அழகிய கடனை கொடுக்கவிருக்கின்றீர்கள், ஃபயுலாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அவ்வாறு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் பல மடங்கை நான் கொடுப்பேன் என்று வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகின்றான். அப்போது அபு தஹதார் அலி அல்லாஹு என்று அல்லாஹு தஆலா கடன் கேட்கின்றானா என்று கேட்கின்றார்கள். அப்படி என்றால் என்னிடத்தில் 600 பேரிச்ச மரங்கள் நிறைந்த ஒரு நிலம் இருக்கின்றது. அந்த நிலத்தை நான் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்து விடுகின்றேன், சதக்கத்துல் ஜாரியாவாக வக்ஃபு சொத்தாக விட்டு விடுகின்றேன் என்பதாக அபு தஹதார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் தான் முஸ்லீம்கள். அதை தாண்டி பல பல வக்ஃபு சொத்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, எப்படி மற்ற விஷயங்களில் நாம் பொடும்போக்காக இருக்கின்றோமோ அதை போன்று இந்த வக்ஃபுடைய விஷயத்தில் நாம் இருந்துவிடக்கூடாது. இது இறைவனுடைய சொத்து, இதனை காப்பது நம்மீது கடமையாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இறை சொத்தை பாதுகாத்து இறைவனுக்கு சொந்தமானவர்களாக ஆகுவதற்கு வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.